ஐயோ 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 ஆயிரம் கோடி ஊழலா, 1 லட்சம் கோடி ஊழலா. நம்ம தேசிய மகான்கள், நிறைய சேவைகள் செய்த மகான்களை எல்லாருமே போட்டோ வச்சிருக்காங்க அரசு அலுவலகத்துல எல்லாம். இப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸ்டாலின் ஐயா இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இளம் விதவைகளை உருவாக்கி இவ்வளவு பெரிய வேலைகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய நல்ல விதமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற இந்த நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா போட்டோவையும் ஒவ்வொரு மதுக்கடையிலையும் ஒட்டணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலைஜி ஐயா சொன்னா அவருடைய சொல்லுக்கிணங்க அவருடைய போட்டோ எல்லா இடத்துலயும் ஒட்டி இவருடைய போட்டோ மதுக்கடையில வைக்கணும்னு நாங்கெல்லாம் கேட்டுக்கிறோம். சிதம்பரம் அருகே புதுச்சத்திரம் பகுதியில் 2 அரசு மதுபான கடைகள் இயங்கி வரும் நிலையில் இந்த கடைகள் மூலமாக தமிழக அரசுக்கு வருவாய் அதிகரித்து வருகிறது. அந்த சூழலில் அந்த கடைகளில் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலினின் உருவப்படம் இல்லாததை கண்டித்து அவரது உருவப்படத்தை மதுபான கடையின் சுவற்றில் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி செயலாளர் அர்ச்சனா ஈஸ்வர் தலைமையில் பாஜக தொண்டர்கள் ஒட்டியுள்ளனர். அதேபோன்று அரசு மதுபான கடைகளால் பல விதவைகள் உருவாகும் நிலையை சுட்டிக்காட்டி அவற்றை தடை செய்ய வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா, டாஸ்மாக் கடையே மூடப்பா, ஊழலப்பா ஊழலப்பா, 1000 கோடி ஊழலப்பா, அப்பா அப்பா டாஸ்மாக் அப்பா, அப்பா கடையே மூடப்பா, அப்பா கடையே மூடப்பா, ஸ்டாலின் அப்பா மூடப்பா, ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா மூடப்பா மூடப்பா, அப்பா கடையே மூடப்பா.